வணக்கம் மக்களே, நேரத்தை நம்ம பார்த்தோம். தளபதி அவர்கள் வந்து டெல்லி போயிருந்தார். ஸோ சிபிஐ விசாரணை இருந்ததுனால சிபிஐ விசாரணையை வந்து இன்றைக்கி வந்து சந்திச்சிருக்காரு. ஸோ அதில் வந்து என்கொயரி இருந்திருக்கு. ஸோ அந்த என்கொயரியை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தளபதி முடிச்சுட்டு வெளியே வரும் பார்த்திங்க அப்படின்னா செம்மையான மாசான சம்பவங்க, வேறு லெவல் என்ட்ரி. வழக்கம் போல் தளபதி வந்து படம் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வருவார்ல, அதை மாதிரியே வந்தாருங்க. வேறு லெவல் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுவும் சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வெளியே வரும்போது ஒரு மனுஷன் வந்து சிரித்த முகத்தோடு வெளியே வருது ஃபஸ்ட் இப்போ தான் நாமளும் பார்ப்போம். அதே மாதிரி அங்கே இருந்தவங்களும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே இருந்த பாதுகாவலர்லாம் பார்த்திங்கன்னா அப்படின்னா அதை ஷாக்காக பார்த்தாங்க. ஆனால் தளபதி ஃபேன்ஸ் அங்கே சுழ்த்து இருந்தாங்க பாருங்கள், ஆயிரக்கணக்காக இருந்தாங்க. அவங்க வந்து வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணாங்க. ஷூட்டிங் முடிச்சு தளபதியை பார்க்குற மாதிரியே பூக்கள்லாம் தூவி அந்தளவு கொண்டாடி பார்த்தாங்க தளபதியை. தலைவன் டெல்லியிலையுமே வந்து மாஸ் காட்டியிருக்கான்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து மாஸான ஒரு வேறு லெவல் சம்பவம் பண்ணி விட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் வந்து விசாரணை வந்து இன்னுமே கண்டினியூ ஆகாமல் நாளைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ வந்திருக்க நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் கிடையாது, விசாரணை கிடையாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து சென்னை வந்து கிளம்பிட்டார். டெல்லியிலேருந்து கிளம்பியாச்சு தளபதி அவர்கள். ஸோ ரீச் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பண்ண சம்பவம் வந்து தரமான சம்பவம். தளபதிக்கு தெரிஞ்சிருக்கும் எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ இன்னுமே வந்து 40 நாட்கள் தான் இருக்குது. தளபதி வேறு லெவலில் வேகமாக செயல்படுவார் அப்படிங்கிறதையும் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். 234 தொகுதிக்குமே வேட்பாளர்கள் வந்து கூடியவர்கள் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறதும் வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது தளபதியோட 2 தொகுதிகள் எது அப்படிங்கிறதுமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இனிமேல் தாவேக்காவோட அரசியல் வந்து செம்ம பரபரப்பாக இருக்கும். அதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. ஆதவர்ஜி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமேல் டெய்லியுமே களத்தில் தளபதி அவர்கள் இறங்குவார். எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தல் விதிமுறைகள் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து வேறு லெவல் சம்பவம் காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். தளபதி அவர்கள் வந்து ஃபுல் ஸ்விங்கில் வந்து அரசியல் சம்பவம் பண்ணுவார் இந்த 40 நாளுமே. இப்போவே தளபதியன்ஸ் டிவிகேஎன்ஸாக மாறியாச்சு. எல்லாருமே செம்ம கொண்டாட்டத்தில் இருக்காங்க. இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சும்மா பறந்து வந்து சோஷியல் மீடியாலாம் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது எப்போன்னா அறிவிப்பாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தது தான் நல்லா தெரியுது இந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது. ஸோ தளபதியோட வருகை டிவிகேயும் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு சம்பவத்தை க்ரியேட் பண்ண போகுதுங்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிட போகுது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.